ஏற்காடு பங்கு தந்தை அருள்பணி மரிய ஜோசப் அவர்களே, தந்தை கோபு அவர்களே, என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற மற்ற அருள் பணியாளர்களே, துறவிகள் நிறைந்த இந்த ஏற்காடு பங்கின் பல்வேறு சபைகளை சார்ந்த துறவியரே, முக்கியமாக ஏற்காடு பங்கின் நம்பிக்கையாளரான என் பாசமான சகோதர சகோதரிகளே, அதிலும் முக்கியமாக இன்றைக்கு பொது நன்மை உறுதி பூசல் பெற இருக்கின்ற குழந்தைகளே, நாம் எல்லாரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். எத்தனையோ மக்களை போல இல்லாமல் நமக்கு உயிர் கிடைத்தது மட்டுமல்ல, அதை தாண்டி மிக முக்கியமாக நமக்கு கத்தோலிக்க நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இறை வார்த்தை கிடைத்திருக்கிறது. புனிதமிகு நற்கருணையும் கிடைத்திருக்கிறது. மற்ற அருளடையாளங்களும் கிடைத்திருக்கிறது. அருமையான குடும்பம், நல்ல ஒரு உருவாக்கம், இவை எல்லாவற்றுக்கும் நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போதுமான பணம் இல்லை, வேலை இல்லை, விரும்பியதை வாங்க முடியவில்லை, அழகான வீடு இல்லை என்றெல்லாம் சிலருக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவருடைய தாராளம் உண்மையாகவே நம் நெஞ்சை தொட வேண்டும். அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும். இன்றைய பதிலுரை பாடலிலே பாடியது போல ஆண்டவருக்கு எப்போதும் புகழ்ச்சி பாட வேண்டும், நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுகின்ற மக்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார் என்றால் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்லுகின்ற போதெல்லாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தி, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்பானவர், கனிவுள்ளவர். உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு நீங்களும் அன்பாயிருங்கள், கனிவாயிருங்கள், இரக்கத்தோடு செயல்படுங்கள். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது. பிரியமானவர்களே, ஏற்காட்டில் இப்படி ஒரு அழகான ஆலயம் அண்மையில் பல்வேறு நல்ல உள்ளங்களின் தாராளத்தால் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அழகாக இருக்கிறது. உள்ளே நுழையும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. திருவிருதி ஆண்டவர் கைகளை விரித்து கொண்டு நம்மை வரவேற்பது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றியை கொடுப்பேன் என்கிறார். எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறார் நம்முடைய திரு இருதய ஆண்டவர். பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசிக்கப்பட்டது. அந்த பகுதியில் தான் எப்படி ஆண்டவருடைய கனிவான இதயம் வெளிப்படுகிறது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சீடர்கள் கலிலேயா கடலிலே போகும்போது திடீரென்று புயற் காற்று, அழிந்து போகிறோமே, எங்கள் மீது அக்கறையே இல்லையா என்று அவரை நோக்கி முறையிட்டார்கள். புயலை கடிந்து கொண்டார், அமைதி உண்டாயிற்று, காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு தொடர்ந்து அந்த கரையோரம் மக்கள் கூட்டத்தினோடு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அப்பா தன்னுடைய 12 வயது மகள் சாக கிடக்கிறாள் என்பதற்காக ஓடி வருகிறார். இங்கே புதுநன்மை வாங்குகிற பிள்ளைங்களுக்கு தெரியும், உறுதி பூசல் வாங்குகிற பிள்ளைங்களுக்கு தெரியும்,
குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தெரியும். சில பேருடைய அப்பா அப்படியே இந்த பொண்ணு மேலே உயிரையே வச்சிருக்கிறாங்க. அதுவும் 12 வயசுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குது அப்பாவுக்கு. அந்த ஏஜில் அதிகமாக பிடிக்குது. இது யாருன்னு கேட்டால் ஜெபக்கூட்ட தலைவன். அந்த ஆளுக்கு வெக்கப்படுறோமோ என்னவோ அவமானமாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்கல. ஜெபக்கூட்ட தலைவனாக இருந்தான்னா என்ன, பொண்ணுக்கு அப்பா தானே, பிள்ளை சாக கிடக்குது, யாரும் மருத்துவர் குணப்படுத்த முடியவில்லை, வந்து ஆண்டவருடைய காலில் விழுறாராம் பாருங்க. தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தந்தை அப்படி ஆசைப்படுகிறாரே பாருங்க. ஆண்டவர் நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லி போறார். போற வழியில இன்னொரு நிகழ்ச்சி, அதுவும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த ஆலயத்தில் இந்த பெருவிழாவுக்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்களை விட அதிகமாக வந்திருக்கிறீர்கள். இரத்தப்போக்கு வியாதியுடைய ஒரு பெண், 12 வருஷமா இரத்தப்போக்காக பாருங்க. எவ்வளவு கஷ்டம், சக்தி இல்லை. லூக்கா நற்செய்தியில் அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பொருளெல்லாம் செலவழித்து விட்டாராமே தவிர வியாதி குணமாகவே இல்லையா. ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டார். என்ன கேள்விப்பட்டிருப்பாரு? நாம தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மீண்டுமாக என் வழியாக கேள்விப்படுங்கள் என் பாசமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே. ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர், அன்பானவர். நோயாளிகளை கண்டு சும்மா இருக்க மாட்டார். கஷ்டத்தை கண்டு கண்ணீர் விடாமல் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் நம் ஆண்டவர். அவ்வளவு நல்லவர். இன்னொரு பக்கம் வல்லவர், புயலை அடக்குபவர். நானும் கேள்விப்பட்டதை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். நீங்களும் தொடர்ந்து கேள்விப்படுங்கள். அந்த அம்மா சொல்லியிருக்கு, 12 வருஷம். ஒரு பக்கம் 12 வயசு சிறுமியை குணப்படுத்த போறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா 12 வருஷமா வேதனைப்படுகிற இந்த பெண் அவர் தனக்குள்ளே சொல்லி கொண்டாராம், அவருடைய ஆடையினுடைய விளிம்பையாவது நான் தொட்டா போதும், நான் குணமடைவேன். அவருடைய ஆடையினுடைய விளிம்பை, ஓரத்தை நான் தொட்டாவே போதும். நிறைய கூட்டம். அதுவும் இந்த சமயத்தில் அவர் தீட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வரக்கூடாது. இருந்தாலும் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுமே, தீட்டாது ஏதாவது ஆண்டவரை தொட்டா போதும். அவரை கூட தொடவானா, அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டா போதும் என்று தைரியமாக துணிச்சலோடு வந்து தொடுகிறாராமே பாருங்க. தொட்டவுடனே நலமடைந்து விட்டார். ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீடர்கள் எல்லாம் எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்னு கேட்டா, இவ்வளவு கூட்டம் நெருக்கிட்டு இருக்கு, எல்லாரும் மோதுறாங்க. விஷம் வரும்போதே சில பேர் தொடணும்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் இயேசுவை, உண்மையான ஆண்டவரை தொட வேண்டும் என்றால் எல்லாரும் முட்டி மோதி நெருக்குகிறார்கள். இவ்வளவு பேர் தொட்டு விட்டார்கள். என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இல்லை, என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். அப்பதான் இந்த பெண் பயந்து கொண்டு கூனி குறுகி கொண்டு, நான் தான் தொட்டேன். உடனே ஆண்டவர் சொல்றார், அம்மா, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நலமாய் போய் வா சொல். இதை பற்றி புனித பீட்டர் கிறிஸ்தோலகஸ் என்ற மறை போதகர் சொல்லும்போது, அந்த பெரும்பாடுள்ள பெண், இரத்த போக்குள்ள பெண் ஆடையை தொட்டார் நம்பிக்கையோடு. நாம் எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தில் வரவேற்கிறோம்,
நம்பிக்கை இருக்கிறதா? பிரியமான புது நன்மை வாங்க போகிற குழந்தைகளே, ஆண்டவரை நம்பிக்கையோடு உட்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த பெண்ணுக்கு நலம் கிடைத்தது, உங்களுக்கு நலம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், வளமை கிடைக்கும். நம்பிக்கையோடு பெற வேண்டும். கையை நீட்டினால், நாக்கை நீட்டினால் போதாது. புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், இதயத்தை நீட்டு. நம்பிக்கையோடு இதயத்தை நீட்டி நன்மை வாங்கு என்று சொல்லுகிறார். நன்மை வாங்க போகிற பிள்ளைகளே, பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், காணிக்கை பவனி இருக்கும், அப்பத்தை கொண்டு வருவோம். அந்த அப்பத்தில் இருப்பது நாம் தான். அங்கே இருக்கும்போது இங்க வந்த பிறகு தூய் ஆவி இறங்கி வருகிறார். அன்பு தாயின் மீது இறங்கி வந்தது போல, அன்னை கன்னிமரியா மீது இறங்கி வந்தது போல அந்த வசீகர வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. நீங்கள், நான் ஏற்கனவே அந்த அப்பத்திலே இயேசுவாக மாறிவிட்டோம். அவரை நாம் வாங்கும்போது இன்னும் முழுமையாக அவருடைய மனநிலை, அவருடைய அன்பு, அவருடைய கனிவு, அவருடைய இரக்கம் நம் எல்லாருக்கும் வர வேண்டும். நன்மை வாங்குவது எதற்காக? நன்மை செய்வதற்காக, இரக்கம் பொங்கி வழிவதற்காக, இதற்காகத்தான். அதை மறந்துவிடவே கூடாது. அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு நேரம். பாருங்கள், அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்தது நம்முடைய அன்பான குழந்தைகளுக்கு நிகழ வேண்டும். இதுவரை எப்படி நன்மை வாங்கினீர்களோ, நாம் எல்லாரும் நன்மை வாங்கி நன்மை செய்ய வேண்டும். நாம் திரு இருதய ஆண்டவர் பாருங்கள், எவ்வித மிச்சமின்றி கொடுக்கிறாரே பாருங்கள். அவருடைய விலாவை ஈட்டியால் குத்திய போது ரத்தமும் நீரும் வெளிவந்தது. இதற்கு விளக்கம் சொல்லும் போது, அந்த நீர் நாம் பெற்ற திருமுழுக்கு, அந்த ரத்தம் நாம் வாங்குகின்ற நற்கருணை. ஆண்டவரை பெறுகிறோம் தியாகத்தோடு, தாராளமாக ஆண்டவர் கொடுக்கிறாரே, நாமும் மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் மனத்திலே வைத்திருக்க வேண்டியது. இந்த 2வது வாசகத்தில் அந்த சிறுமி அழகாக வாசித்தார். எப்படி ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று கேட்டோம். அடுத்த நாள் ஆண்டவர் சாக போவதை நினைத்தார். அப்பத்தை பிட்டார். பிடும்போது தன்னுடைய உடல் கிழிக்கப்படுவதை உணர்ந்தார். இது உங்களுக்காக சிந்தப்படும் ரத்தம் என்று சொன்னார். அடுத்த நாள் தன்னுடைய ரத்தம் சிந்தப்படும் என்பதை உணர்ந்தார். ரத்தம் சிந்துகின்ற பலி சிலுவை அல்ல, நற்கருணை பலி, ரத்தம் சிந்தாத பலி, தாராள பலி, தியாகத்தின் பலி. அவருடைய தியாக வாழ்வை நாமும் மேற்கொள்ள நம்மை தூண்டுகின்ற பலி இந்த நற்கருணை பலி. மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் தொடர்ந்து போகிறார் ஜெயரசனுடைய வீட்டுக்கு. போகிறதுக்கு முன்னாடியே சொல்றான், என்னப்பா போதகரை ஏன் தொந்தரவு பண்ற? ஏற்கனவே அவன் பொண்ணு செத்து போச்சு, அவர் மரித்து விட்டார், வேண்டாம், வந்துரு, சீக்கிரம் அடக்கம் பண்ணிடும். உடனே ஆண்டவர் அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு திரு இருதய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகின்ற அன்பான வார்த்தை. ஏற்காடு நம்பிக்கையாளர்களே, துறவிகளே, அஞ்சாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நம்பினால் எல்லாம் நடக்கும். சிறுமி செத்துவிடவில்லை, தூங்குகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை நம்புகிறார். முக்கியமான 3 சீடர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் அங்கே போகிறார். தலைத்தாக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? சிறுமியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும், புது நன்மை பிள்ளைகளுக்கும், உறுதி பூசல் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு.
சிறுவனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. உண்மையாகவே தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஆன்ம வாழ்வில். அன்பார்ந்த குருக்களே, கன்னியர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுந்திருங்கள். இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. கெட் அப், ஆண்டவர் சொல்லுகிறார். இது நாள் வரை ஆண்டவரே தூங்கிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே குடிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே சோம்பேறியா இருந்த. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், 90 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்பட்டு இங்கே திருவழிபாடு கொண்டாடப்பட்டு, எழுந்திருங்கள், நல்லது செய்ய வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய அருள் வாக்கு, புனிதமிகு நற்கருணை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், எழுந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்க வைத்தார். அதை விட முக்கியமாக நம் ஆண்டவர் வெற்றி வீரராய் எழுந்தார், கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார், எழுந்தார். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கும் போது தலிதா கோ, எழுந்திரு என்று சொன்னீரே ஆண்டவரே. 3ஆம் நாள் நீரை எழுந்திருத்தீரே ஆண்டவரே. நானும் எழுந்திருக்கிறேன், நல்லது செய்ய, சமாதானத்தை அறிவிக்க. இதுதான் உங்களுடைய அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிறுமி எழுந்திருத்தார். சிறுமி எழுந்தார். எப்படி இருந்திருக்கும் அந்த அப்பாவுக்கு? எப்படி இருந்திருக்கும்? காலில் விழ வெட்கப்படவில்லையே. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? உண்மையாகவே பெரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆண்டவர் பாரு என்ன சொன்னார் தெரியுமா? அக்கறையோட சாப்பிட ஏதாவது இந்த பொண்ணுக்கு கொடுங்க. அப்படிதான் இந்த நற்செய்தி முடியுது. பாருங்க, சாப்பிட கொடுங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு சாப்பிட கிடைக்க போகிறது. எல்லா மக்களுக்கும் கூட அங்கே வெளியே செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை விட இந்த சாப்பாடு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை தான் சாப்பாடு, இதயத்தை வளர்க்கின்ற சாப்பாடு. புனிதமிகு நற்கருணை தான் சாப்பாடு. சாப்பிட ஏதாவது கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரே பாருங்க, சாப்பிட ஏதாவது கொடுங்கள். ஆண்டவருக்கு நம் மீது அக்கறை உண்டு. அதுவும் இன்னைக்கு உறுதி பூசல் வேற, தூய ஆவியாரை ஆண்டவர் கொடுக்கிறார். வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, அதை விட முக்கியமாக ஆண்டவரின் ஆவியானவர். அவரை பெற்ற ஆண்டவர் இயேசு சென்ற இடம் எல்லாம் நன்மை செய்தார். எளியோருக்கு நற்செய்தியா, உள்ளம் உடைந்தவருக்கு நலனா, அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலையா, ஆசியால் நிறைந்தவர்களை எப்படி இருப்பார்களாம், ஆவியால் நிறைந்தவர்கள் எப்படி இருப்பார்களாம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்முடைய சகோதரர் வாசித்தார். கடைசியா இருக்கிறது, ஆசியால் நிறைந்தவர்கள், ஆண்டவரை சாப்பிட்டவர்கள், ஆசி பெற்ற இனம் என்று உங்களை பற்றி சொல்வார்களாம். பாருங்க, நல்ல பிள்ளைப்பா, 11 வாங்குச்சு, உறுதி பூசல் வாங்குச்சு, நல்ல ஏற்காடு நம்பிக்கையாளர்கள், ஆசி பெற்ற இனம். ஐயோ, இவனும் கிறிஸ்தவனா, ஏன்தான் பிறந்தானோ தெரியலையே, கிறிஸ்தவன் சொல்றானோ தெரியலையே. ஆசி பெற்ற இனமாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். திருஹிருதி ஆண்டவரை உற்று பார்ப்பா. ஆண்டவர் நல்லது செய்யட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், ஏற்காடு பங்கில் திருஹிருதி ஆண்டவரால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆசி பெற்ற நம் அன்பு தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.